ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். என்னன்னா நானே ரொம்ப குஷியாயிட்டேன் அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்ததும் கேட்டதும், அதுவும் என் காதார கேட்டதும் இன்ப தேன் வந்து பாயுது என் காதனிலேன்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது எப்பயுமே வந்துட்டு நம்ம தளபதி அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவார், சூப்பராக இருக்கும். ஏய், வாழ்க்கைன்றது ஒரு வட்டண்டா, இங்கே ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். அந்த டைலாக் இப்போ வந்து இந்த பிக் பாஸ் 8 வீட்டுக்குள்ளே வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சரியான அப்டேட். என்னன்னா இது வரைக்கும் ஆண்கள் டீம் பார்த்தீங்கன்னா பெண்கள் டீம் டாஸ்க்கு அது இதுன்னு சொல்லி வச்சு செஞ்சிட்டாங்க. தரமான அடி, வேறு மாதிரிலாம் அடி கொடுத்து அவங்களும் இப்போ ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இப்போ தான் வந்துட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதுவும் புஷ்ஷுன்னு போச்சு, செம்ம காண்டாயிட்டாங்க. நம்மளுக்குலாம் ஒரு விஷயம் தோணும், என்ன கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுமா? அவங்க அடிமை மாதிரியே இருக்காங்க கேர்ள்ஸ் டீமு, இவங்க என்னமோ இந்த பக்கம் வரணும்னா நீங்கள் செஞ்சுட்டு தான் வரணும் அப்படின்னு கொடுத்துட்டே போகிறாங்களே, இது கொஞ்சம் ஓவராக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன தான் வந்துட்டு இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஓவராக தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வீக்லி டாஸ்க்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா இப்போ நடக்கிற விஷயம் என்ன ஆகும், ஒரு 2 நாள் கழிச்சு அப்படியே அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாறி மாறி நடக்குமா இல்லையா? ஓ, இப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம், செம்ம பெரிய விஷயம் வரப்போகுது. என்னென்னா இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் வர்றதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. என்னென்னா இப்போ ஆண்கள் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெட்டில் வந்து ஷேர் பண்ணி படுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கிச்சன் வந்துட்டு சொந்தம், ஸ்டோர் ரூம் சொந்தம். அதனால் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் வந்துட்டு இந்த டாஸ்க்கு பண்ணுங்கள், அந்த டாஸ்க் பண்ணுங்கள், ஸ்பைடர்மேன் மாதிரி போங்க, இந்த மாதிரி வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் எவ்வளோ பிரச்சனை வெடிச்சுது. இப்போ அது அப்படியே தலைகீடாக மாறப்போகுது. என்னன்னு சொல்கிறீங்க தலைகீடானா? ஆமாங்க, இப்போது பாய்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்க அப்படியே கேர்ள்ஸ் டீம் பக்கமும், கேர்ள்ஸ் அப்படியே பாய்ஸ் டீம் பக்கமும் வரப்போகிறாங்க. என்ன யார் சொல்கிறீங்க அப்படிமா இருக்குது. வந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. அப்படியே வீடு 2 தலைகீழாக மாறிடும். ஏன்னா யோசிச்சு பார்ப்பாங்க, எல்லோரும் செம்ம கோவத்தில் இருப்பாங்க. அதுவும் ஆனந்தி தர்ஷிகா ஏற்கனவே தீபக் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்ததுனால தர்ஷிகா ஆரம்பித்த விதை மரமாக வந்து அது அங்கே அப்படியே களைகளையாக போய் அந்த கிளை எல்லாரும் கண்ணையும் குத்தி அப்படியே பெரிய பிரச்சனை ஆகி 3 நாள் 2 நாள் சத்யாலாம் முடியாமல் கடைசியில் சத்யாவை போட்டு பொழந்து அப்படிலாம் போச்சு ஒரு டாஸ்க்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள எவ்வளோ இருக்கும் கோவங்கள். மஞ்சரி வேறு நிறைய இடங்கள் டென்ஷன் ஆனாங்க, அன்ஷிதா டென்ஷன் ஆனாங்க. விட்டுருவாங்களா? இப்போ அதே மாதிரி இவங்க போக போகிறாங்க பாய்ஸ் டீமுக்கு, அந்த பெட்டுக்கு போக போகிறாங்க. அப்படியே பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் டீம் பார்க்க போக போகிறாங்க. தூங்குறது ரொம்ப சொகுசாக இருக்க போகுது. ஆனால் இதுக்கப்புறம் பெண்கள்கிட்ட அடிமையாக வாழ போகிறாங்க, வச்சு செய்ய போகிறாங்க. பெண்களை பற்றி நம்ம லேசாக வந்துட்டு இடம் போட்டுறவே கூடாது. நம்ம பசங்க எப்படின்னா டெரர் மாதிரி தான் தெரியும், ஆனால் பயங்கரமான உண்மையான டெரர் பார்த்திங்கன்னா பெண்கள் தான். எவ்வளோ பெரிய பயில்வானாக இருந்தாலும் பாருங்கள், வெளியில் ஆய்வுன்னு சொல்லுவாங்க, ரவுடித்தனலாம் போனாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னே என்னம்மா வரும்போது உனக்கு என்னம்மா வேணும், சீக்கிரமாக வந்து தொலை அப்படின்வாங்க. வந்துடுறம்மா, ஏம்மா டென்ஷன் ஆகுற அப்படின்னு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கிற பெண்கள் விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாட்டி வேற மாதிரி வெறித்தனமாக மாறப்போகுது. அந்த மாதிரி நான் ரொம்ப அப்படியே ஆவலாக எதிர்பார்க்கேன். எப்படி நேற்று ஜெஃப்ரி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார், மன உளைச்சலில் வந்து ஆளாகினாலும் சொன்னார், சார் அதுவும் இந்த ராணுவ போனால் பாருங்கள் சார் டென்ஷன் ஆகிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதை எக்ஸைட்டாக இருக்கேன் என்ன பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் டீமுக்கு எந்த விதமான டாஸ்க்லாம் கொடுத்து பாய்ஸ் டீமே கொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம காத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் வேறு இப்போ ஒன்று வந்திருக்கு. என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் 8க்குள்ளே வந்துட்டு நிறைய டாஸ்க்லாம் வருது. பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாப்பா கக்கீஸ் போடுங்க, அப்புறம் 8 புள்ளி கோலம் போடுங்க அப்படின்லாம் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா டாஸ்க் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீக்லி டாஸ்க்குன்னு வந்துச்சு. 2வது வாரம் 3வது வாரத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 8 கேம் வந்துட்டு டிஆர்பி ரொம்ப டவுனில் போயிட்டுருக்கான், புவராக இருக்கான். அதனால் பிக் பாஸ் டீமுக்குள்ளே ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா என்னங்க இப்படி இப்போ கேம் நல்லா தான் கொடுக்குற மாதிரி இருக்குது, ஆனாலும் டிஆர்பி டவுனில் போயிட்டுருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு, அப்போ ஒரு வேளை நம்ம கொடுக்குற அந்த டாஸ்க்கில் தான் பிரச்சனையோ, வீக்லி டாஸ்க்காக இருந்தாலும் சரி மற்ற டாஸ்க்லாம் வந்துட்டு அது வந்து கொஞ்சம் மொக்கையாக போதும், ஏன் இதை வந்து நம்ம மாற்றக்கூடாது, டாஸ்க்கு இல்லை டாஸ்க் கொடுக்குற க்ரியேட்டிவ் டீமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ரூபினாஸ்ன்றவங்க தான் வந்து இந்த க்ரியேட்டிவ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களாம். அவங்கள அப்படியே கொலை கொத்தாக தூக்கி வெளியே எரிந்து விட்டு ஆல்ரெடி வந்துட்டு அன்புக்கரசின்னு ஒரு டீம் வந்தாங்களாம், அவங்க உள்ளே வர போகிறாங்களாம் க்ரியேட்டிவ் டீம். அவங்க வந்து இந்தமே வந்துட்டு இந்த வாரம் அடுத்த வாரத்துலேருந்து வந்துட்டு டாஸ்க்லாம் வந்து கொடுக்க போகிறதா வந்துட்டு ஒரு பேஜ் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வெறித்தனமான வீக்லி டாஸ்க்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே வீடு அப்படியே ரெண்டகல்லாம் பூமியாக மாறப்போகுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னா, ஆமாங்க அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அன்புக்கரசி டீம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீசன் 7 எல்லாருக்கும் ஞாபகத்து வரும், அர்ச்சனாவை மறக்க முடியுமா அப்படின்னு.
அந்த சீசனில் என்னென்ன டாஸ்க்காக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அப்படியே வன்மத்தை கக்குற மாதிரி விஷயங்கள் நிறைய டாஸ்க் வந்திருக்கும். ஆனால் பேசுகிற டாஸ்க் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும். உண்மை சொல்லும் ரோபோ அர்ச்சனா அந்த பண்ண விஷயங்கள்லாம் மறக்க முடியாது. அதேமாதிரி பிளாஸ்மா டிவியில் இவங்க யாரெல்லாம் குசு குசு குசுன்னு தனிமையில் பேசுனாங்களோ அந்த விஷயத்தை வெட்ட வெளிச்சமாக போட்டு இது அவங்களாம் வந்து ஒத்துக்கணும்னு சொன்ன டாஸ்க் நிறைய டாஸ்க் இருக்குது. ஸோ அவங்க அந்த டீம் இப்போ களமிறங்க போகுதுன்றது ஒரு அப்டேட்டு. ஸோ அந்த டீம் வந்தாங்கன்னாலும் டாஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும், பிக் பாஸும் வேறு மாதிரி போகும். சரி, நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஆனால் இந்த சின்ன வீடு பெரிய வீடு கான்செப்ட் மட்டும் வேணாங்க, அது நல்லா இல்லை. இதையே ஏதோ பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா இது வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. இப்போ வந்து இவங்க இன்டர்சேஞ்ச் ஆனாங்கன்னா அதுவே வீடு பற்றிக்கிட்டு இருக்கு. கூட வந்து இந்த க்ரியேட்டிவிட்டி வேறு மாற்றுறாங்க, நல்லாயிருக்கும். சரி, நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் ஆவலாக இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்னொரு மாற்றத்தையும் கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த விஜேஎஸ் அவர்களை வந்துட்டு நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து வெளியில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு பிடிக்கல. அதனால் நீங்கள் உங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் பாவம் உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண தெரியாமல் உங்களுடைய அந்த இதில், அதனால் நீங்கள் போங்க. நாங்கள் வந்துட்டு நாங்கள் எப்படியாவது அவரை கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுறோம். கையில் காலில் வந்து ஐயா எங்களை மன்னிச்சிருக்க ஐயா, உங்கள் அருமை தெரியாமல் நாங்கள் எதோ பேசிட்டு ஐயா நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரையும் அந்த மாற்றத்தில் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்றது மக்களோட கருத்தாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் என்னென்னா அவர் பேசுவார், ஒரு சில பேருக்கு சொம்படிச்சதுனால நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அவர் பேசுகிறத மக்கள் வந்து கேட்பாங்க, மக்கள் வந்துட்டு காது கொடுத்து கேட்பாங்க. நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு, அதெல்லாம் மாற்றம். ஆனால் அதை விட இங்கே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, இவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க, இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் இருந்த இடங்களில் ஒரு பொம்மையை நிற்க வச்சுக்கிறோம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பொம்மையை அந்த வேலை தான் செய்யும். ஸோ அந்த பொம்மைக்கும் இவருக்கும் வித்தியாசம்லாம் போயிடும், அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கு அந்த பொம்மையே மேல் நல்லா சம்பளம் மிச்சம் அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல. அதே மாதிரி இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோவில் வந்துட்டு தீபக் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார், சத்தியமாக நான் அதை நினச்சி சொன்னேன்னு. இவர் உடனே அடுத்தது வந்து ப்ரொசீட் பண்ணுறாரு. ஏன் அவர் பொய் சொல்லியிருக்கக்கூடாது? அவர் பொய் சொல்கிறாரோ இல்லையா அது வேறு விஷயம், ஏன் அவர் சொல்லியிருக்கக்கூடாது? ஸோ நம்ம கேட்குறோம் ஒரு கேள்வி அப்படின்னா அவங்க வந்து அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு குற்றவாளி கிட்ட போயிட்டு உண்மையிலே குற்றம் செஞ்சவங்க கிட்ட கூட போயிட்டு நீங்கள் இது ஏன்டா பண்ண அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயம் வச்சுருப்பான். அப்படின்னு போது நம்ம அவங்கள கேட்டு இது பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தெரியும், நம்ம கண்ணில் பார்த்துரு இது ஏன் பண்ணீங்கன்னு கேட்கணும். இது ஏன் பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்க, இப்படி கேட்டால் தான் அங்கே ஒரு விஷயம் வரும். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தைன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக அவங்க பக்கம் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும்தான் பொறுக்கி அதை வந்து ஒட்டி இவர்கிட்ட எவ்வளோ நல்ல பேர் வாங்க முடியுமோ, நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிச்சுக்க முடியுமோ அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் இவர் வந்துட்டு அதை அனலைசிஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணது தப்பு, எப்படி நீங்கள் இதை பண்ணுவீங்க, ஏன் அதை பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும். அதேமாரி ஒரு சில பேருக்கு இவர் பண்ணுற அந்த சொம்பு தூக்குற விஷயங்கள் பயங்கரமாக இருக்குது. சாச்சனாக்கு தூக்குற விஷயங்கள், விஜய் விஷாலுக்கு தூக்குற விஷயங்கள், 2 பேரும் இவரோட செல்ல குட்டிங்க மாதிரி பண்ணுறாரு. ஏங்க சார், நாங்கள் உங்களை எப்படி நினச்சோம்? நீங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, நேரடியாக நெத்தியடி கேள்வி கேட்பீங்க, பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். நீங்கள் இப்படி பண்ணால் எப்படி சார்னு சொல்லிட்டு எல்லோரும் கதறாங்க, கண்ணீர் விட்டு கதறாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாச்சனாவும் சரி விஜய் விஷாலும் சரி இது வரைக்கும் நிறைய கொடுமைகள் அனுபவிச்ச முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா இவங்களுக்கெல்லாம் வந்து அடி மாதிரி யாராவது வாங்கியிருக்காங்க? இவங்க 2 பேரும் சுத்தமாக கிடையாது. ஏன் நம்ம சத்யா வாங்கினா ரெடி, ஏன் அதுதான் ஒருத்தம். சரி இவங்க 2 பேரும் தப்பே செய்யலையா, நிறைய தப்புகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாராட்டு மட்டும்தான் வருது. இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வருது. ஒரு வாட்டி சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்களாம், அதுக்கு வந்துட்டு அன்றைக்கி வந்து பேசுகிறாரு சாச்சனை இது பண்ணதுக்கு. இப்போ பாராட்டு வரப்போகுது, அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு பாராட்டு வரப்போகுது. சாச்சனை எவ்வளோ விஷயங்கள் மாறி மாறி பேசுகிறாங்க. முத்துக்குமரனை வந்துட்டு பின்னாடி அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. ஏன்பா இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கதறாங்க. விஜய் விஷால் சௌந்தர்யா பற்றி அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாரு, மார்க் பண்ணுறாரு, கலாய்க்கிறாரு, இது பண்ணுறாரு அது பண்ணுறாரு, கேட்க மாட்றாங்க. இந்த ஒரு பாரபட்சமான போக்கை வந்து கடைபிடிக்காமல் விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய அந்த ஸ்டைல் ஒன்று கெத்தாக ஒன்று பண்ணுவார். ஸ்டார்டிங் ஒரு 2 வாரம் எப்படி பண்ணார் வேறு மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி பண்ணார்னா கண்டிப்பாக மக்கள் செல்வன் வந்துட்டு இன்னும் பயங்கரமாக போவார். ஆனால் இப்போ வந்துட்டு மக்கள் செல்வன் பேரை வந்து மகளிர் செல்வன் சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. மகளிருக்கு மட்டும்தான் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள் அது கொஞ்சம் வேண்டாம். ஏன்னா இவர் நல்ல ஒரு திறமையான ஒரு ஆள், நல்ல சூப்பரான ஒரு ஆள், பண்பானவர், அன்பானவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படின்றதுனால கேட்குறேன். சரி பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேரோட இது என்னவாக இருக்குன்னா, எங்கள் இவரையும் அனுப்பிச்சிட்டு அந்த மாற்றத்தோட நம்ம எஸ்டிஆர் இல்லைன்னா பிரகாஷ் ராஜ் சார் இல்லை சத்யராஜ் சார் இல்லைன்னா கோபிநாத் அவர்கள் இல்லை ஆர் அர்ஜுனன் இவங்கெல்லாம் யாரும் வந்தானா எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த ஹோஸ்ட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்க கண்டஸ்டன்ஸோட அந்த மரியாதை கொடுக்குற விஷயங்களும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, ஒரு சில பேர் ஆட்டிடியூடு சுத்தமாக சரியில்லை. ஏதோ வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு ஒரு சில பேர் இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆண்டவர் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா, எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை சொல்கிறாங்க, சார் கன்னடா பிக் பாஸை பாருங்கள் சார்,
எப்படி பண்ணுறாங்க தெரியுங்களா? அவர் வந்தாருன்னா ஹோஸ்ட் வந்தால் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க சார். இவங்க என்னங்க சார் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாறணும். சரி பார்க்கலாம். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்போஸ் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த மாற்றங்கள் வரப்போது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும் அந்த இது? அதே மாதிரி பாய்ஸ்க்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் கேமில் மாற்றங்கள் இவ்வளோ வரும்போது இந்த ஹோஸ்டையும் மாற்றினாங்கன்னா யாரை மாற்றினா நல்லாயிருக்கும், இவங்க எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் நண்பர்களே.